இன்னைக்கு வந்து நான் ஒரு கராத்தே எக்ஸ்பர்ட் பற்றி பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் பேர் வந்து என்னன்னா ஷிஹான் ஹுசைனி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு 65 இயர்ஸ் ஆகுது. இவர் வந்து இப்போ இல்லை, பிளட் கேன்சர் வந்துருந்துச்சு இவருக்கு. இன்றைக்கி காலையில் 1:45 AM தான் வந்து இவர் இறந்துட்டார். இவர் வந்து கராத்தேயில் வந்து நிறைய பயங்கரம் வந்து ஃபேமஸ். இவர் அப்புறம் வந்து இந்த வில் வித்தை அதெல்லாம் கூட நிறைய பேருக்கு வந்து இவர் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இவரோட சொந்த ஊர் வந்து மதுரை. இவர் வந்து என்னென்னா இங்கே பெசன்ட் நகரில் தான். ஆனால் இவர் வந்து இப்போதைக்கு ப்ரெசண்ட்டாக அவர் வந்து இருக்கிறது. அவர் இறந்துட்டார். அதனால் வந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் ஒரு பாடியை வந்து இதுக்காக வைப்போம் அப்படின்னு சொல்லி நியூஸ்லலாம் வந்துருந்துச்சு. ஹிந்துலலாம் வந்து அதாவது மரியாதை செலுத்துறதுக்கு. அப்புறம் திரைப்பட நடிகர்கள் பொதுமக்கள்லாம் பார்க்கணும், போய் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவரோட பாடியை சொந்த ஊரான மதுரை மாவட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் லாஸ்ட் ரைட்ஸ் அதாவது இறுதி சடங்குகள் எல்லாமே அங்கே தான் செய்ய போகிறதா வந்து நியூஸில் போட்டிருந்துச்சு. இவர் வந்து நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. வேலைக்காரன், அப்புறம் புன்னகை மன்னன், பத்ரி, இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. இது வந்து ஆர்ச்சரி ஃபவுண்டேஷன் அசோசியேஷனில் வந்து இவர் ஜென்ரல் செக்ரட்டரியாக பல வருஷங்களாக வந்து இவர் இருந்திருக்காரு. இவர் வந்து உயிர் இழந்தது வந்து கேன்சர்னால தான். பல போராட்டங்களுக்கு பிறகு அவர் வந்து உயிர் பிரிஞ்சிருக்கு. நான் கேன்சரோட வீடியோவே போட்டிருக்கேன். இது வந்து என்ன காரணத்தினால வரும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. சில பேர் பேட் ஹேபிட்ஸ்னாலலாம் கூட வரும். சில பேர் லேடிஸ்க்கெல்லாம் வந்து அது வந்து வர்றதுக்கு யாருக்கு வேணால் வரலாம். அது ப்ராசஸ் ஃபுட்லாம் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். இவருக்கு வந்து பிளட் கேன்சர் வந்தது. பிளட் கேன்சரில் வந்து என்னென்னா பிளட்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து அது திரும்பி வந்து அந்த செல்களை வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். அது வந்து அதனால் வந்து அவங்களோட பிளட் குரூப் என்னமோ அதே பிளட் குரூப்பில் இருக்கிறவங்களோட பிளட்டு தான் இவங்களுக்கு வந்து விட முடியும். மற்றதெல்லாம் வந்து எதுவும் செட் ஆகாது. அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. பிளட் பேங்க்கில் போய் பேசி இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து நம்ம கேர்ள்ஸு லேடிஸ்லாம் வந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸு அப்புறம் வந்து கராத்தே இந்த மாதிரிலாம் வந்து கற்றுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து அது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தியாகும். கராத்தேலாம் கற்றுக்கும் போதே கைக்கொண்டோ கூட இருக்குது. அவருடைய உயிர் வந்து அவர் வீட்டில் இருக்கும்போது தான் அவருக்கு வந்து உயிர் பிரிஞ்சிருக்கு. இவர் வந்து அந்த ஆர்ச்சரி அந்த இதுக்கு வந்து அசோசியேஷனை வந்து பல வருஷங்களாக வந்து சேவை செஞ்சுருக்காரு. நிறைய வந்து வில் வித்தை மற்றும் அந்த கராத்தே எல்லாம் வந்து நல்லா மேலோங்கி உயர்ந்து வர்றதுக்கு வந்து இவருடைய பங்கு பெருசாக இருந்திருக்குங்கிற மாதிரி நியூஸில் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸு அப்புறம் கராத்தே அப்படிலாம் வந்து குழந்தைங்களெல்லாம் அனுப்பி விடும்போது அவங்களுக்கு வந்து இந்த பயம் இருக்காது. தைரியமாக எங்கேயும் போவாங்க வருவாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அதனால் வந்து நம்ம சின்னதுலேயே இதெல்லாம் வந்து அனுப்பி விடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இறந்த அவருடைய ஆன்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் இறைவனை பிரார்த்திச்சு போங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.